அதுக்குள்ள நம்ம போக வேணாம். நான் சொல்ல இருந்த செய்தி என்னவென்று சொன்னால், என் அன்பிற்குரிய உளவுத்துறை தோழர்களே, காவல்துறை நண்பர்களே, முஸ்லிம்களை தொடர்ந்து தமிழகத்திலே தீவிரவாதி என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்து முன்னணி ராமகோபாலனுக்கும் பாரதிய ஜனதா கட்சியிலே கருத்தலையாக தமிழகம் முழுவதும் நச்சுக்கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஹச் ராஜாவுக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையிலே நான் அழைப்பு இருக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் மக்கள் மன்றத்தில் நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். மக்களை திரட்டுவோம். அனைத்து சமூக மக்களையும் ஒரு களத்தில் நிறுத்தி இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தின் போது இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்தவர்கள் யார், நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்காக உயிர் நீத்தவர்கள் யார் என்ற பட்டிமன்றத்தை, ஒரு விவாதத்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த விவாதத்துக்கு தயாரா? இந்து முன்னணி தயாரா? காஞ்சி மாவட்டம் தீவிரவாதிகளுடைய கூடாரம் என்று சொல்லி ஒரு படத்தை போட்டு யாக்கூப் அவர்களை இவன் தான் தீவிரவாதியின் தலைவன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எதிரா தீவிரவாதம், எது தீவிரவாதம்? அதையும் பல்ல இழிச்சுக்கிட்டு நம்முடைய சகோதரர்கள் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்கிறோம். எது தீவிரவாதம்? யார் தீவிரவாதி? சமீபத்திலே மழை வெள்ளத்தால் சென்னை மூழ்கடிக்கப்பட்ட போது பாரதிய ஜனதா கட்சி எங்கே போனது? RSS எங்கே போனது? இந்து முன்னணி எங்கே போனது? களத்திலே ராணுவத்துக்கு நிகராக என்று சொல்வதை விட ராணுவம் தன்னுடைய வாயிலே விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு, இந்த ஆட்சியாளர்களை வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு களத்துக்கு சென்று உழைத்தவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தக்காரர்கள். அதற்கு தளபதியாக களத்திலே நின்றவர் சகோதரர் யாக்கூப் அவர்கள். அவரை தீவிரவாதி என்று சொன்னால், இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது தீவிரவாதம் என்று சொன்னார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு இந்து சகோதரனை காப்பாற்றுவது தீவிரவாதம் என்று சொன்னார். இந்த மழை வெள்ளத்தால் ஒருவன் கூட இறந்து விடக்கூடாது, அவன் சாதி மதம் பாராமல் மீட்கப்பட வேண்டும் என்று நினைத்தது தீவிரவாதம் என்று சொன்னால், அந்த தீவிரவாதத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கும். அந்த தீவிரவாதத்திற்கு யாக்கும் தளபதியாக நின்று தலைமையேற்றுக் கொண்டுதான் இருப்பார். மறுக்க முடியாது. எங்களை தீவிரவாதி என்று சொல்வதற்கு ஹச் ராஜாவுக்கு என்ன அருகதை இருக்கிறது? ராமகோபாலனுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அப்பன் பேர் தெரியாத சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன அருகதை இருக்கிறது? கேட்கிறோம். யார் தீவிரவாதி என்று பட்டிமன்றம் போடலாமா? நாங்களா இந்த தேசத்தினுடைய தீவிரவாதிகள்? இந்த தேசம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த போது 240 ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்துவதற்கு காரணமாக இந்த தேசத்திலே சுதந்திர போராட்ட தோழர்களை காட்டிக் கொடுத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு கூட்டிக் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இந்த பூணல் போட்ட பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாரிசு எங்களை பார்த்து தீவிரவாதின்னு சொல்றியா? பேசலாமா வரலாறு? 1900